children. Today we are going to see Mathematics Olympiad class 3rd. Okay, இந்த Olympiad workbookல உள்ள problems பார்க்கலாம். Chapter Money. First section Mathematical Reasoning. First question. Mohan has a 100 rupees note with him. Which of the following items he cannot buy? மோகன்ட்ட எவ்வளோ ருபீஸ் நோட் இருக்குது? 100 ருபீஸ் நோட் இருக்குது. கீழே உள்ள ஐட்டத்தில் எந்த ஐட்டத்தை அவனால் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஹீ கேனாட் பை, எதை அவனால் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏலேருந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸாக செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ 25 + 65. ஸோ 5ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோ. அப்போ 65 + 25னா 65 + 5 70, 70 + 20 90. ஓகேவா? 90 ருபீஸ் தான் இது ரெண்டையும் சேர்த்தா. அவன்கிட்ட 100 ருபீஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏல உள்ள திங்ஸை அவனால் வாங்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். 80 + 15 95. அப்போ இதையும் ஆப்ஷன் பியும் அவனால் வாங்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி 70 + 35. அப்போ 70 + 30 100. அப்புறம் ஒரு 5 இருக்குது. அப்போ 105. பட் மோகன்கிட்ட எவ்வளோ ருபீஸ் நோட் இருக்குது? 100 ருபீஸ் நோட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஐட்டம் வாங்கணுன்னா தான் மோகனுக்கு 5 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் இல்லையா? அப்போ அவனால் எந்த ஐட்டத்தை வாங்க முடியாது? டெடிபியரும் பாலும் தான் வாங்க முடியாது. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். 50 + 50 100. இந்த சாய்ஸையும் அவனால் வாங்க முடியும். ஸோ அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஹீ கேனாட் பை, அவனால் எது வாங்க முடியாது அப்படின்னா டெடிபியரையும் பாலையும் தான் வாங்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த காஸ்ட் ஆஃப் வாட்டர் பாட்டில் is 36 rupees, then what is the cost of the 6 such water bottles? ஓகேவா? ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வாட்டர் பாட்டிலோட காஸ்ட் வந்து 36 rupees. அப்போ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 6 such water bottles-னா என்ன மீனிங்? அப்போ 6 வாட்டர் பாட்டிலோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா இந்த கொஷின்லேருந்து என்ன தெரியுது? ஒரு வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, 6 வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போனா என்ன பண்ணணும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? 6 டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் 6ஆல் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இல்லை? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் என்ன தெரியணும்? டேபிள்ஸ் வரையும் 10 டேபிள்ஸ் வரையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒலிம்பியாடில் உள்ள கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதுவரையும் டேபிள்ஸ் படிக்கலைன்னா டேபிள்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ப்ராப்ளம் நல்லா புரியும். ஓகே, ஸோ அப்போ ஒரு பாட்டிலோட காஸ்ட்டு, ஒரு பாட்டிலோட காஸ்ட் எவ்வளோ? 36 rupees. அப்போ 6 பாட்டில், அப்போ 6 பாட்டில் இங்கே எப்படி வந்தது? 1 × 6. ஓகேவா? அப்போ 36 × 6. ஓகே, 36 × 6 என்ன? 6 6 are 36. பேலன்ஸ் வந்து 3. 6 3s are 18 + 3 வந்து 21. ஓகேவா? அப்போ 216. ஆப்ஷனில் 216 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ராகுல் ஹேஸ் 185 rupees. He wants to buy the given xylophone. How much more money does he need to buy the xylophone? ராகுல்கிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்குது? 185 rupees இருக்குது. அவன் இந்த xylophone வாங்குறதுக்கு விருப்பப்படுறான். xylophone-ஓட ரேட் எவ்வளோன்னு பாருங்கள், 225. அப்போ ஆனால் அவன்கிட்ட இருக்கிறது 185. xylophone-ஓட அவன்கிட்ட கம்மியான அமௌண்ட் தான் இருக்குது. ஹவு மச் மோர் மணி அப்படின்னா இன்னும் அவனுக்கு எவ்வளோ தேவைப்படும், இன்னும் அதிகமாக வேணும் அவனுக்கு அமௌண்ட்டு. டஸ் ஹீ நீட் டு பை த xylophone வாங்குறதுக்கு அவனுக்கு இன்னும் எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும்னு கேட்குறாங்க. அப்போ இன்னும் எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா xylophone-ஓட ரேட்டுலேருந்து அவன்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ xylophone-ஓட ரேட் என்ன? 225. ஸோ அவன்கிட்ட இருக்கிற அமௌண்ட் என்ன? -100 185. சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 0, இங்கேருந்து பாரோ பண்ணோன்னா 12. ஸோ 4, இங்கே 1. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணிட்டோம்ல, அப்போ 0. ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் உனக்கு தேவைப்படுது? 40 rupees தேவைப்படுது. ஓகே, ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். What would be the total cost for the given lollipops and candies?
கொடுத்துருக்க லாலிபாப்ஸு கேண்டீஸோட டோட்டல் காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், லாலிபாப்ஸ் இருக்குது, கேண்டீஸ் இருக்குது. எத்தனை லாலிபாப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 5 லாலிபாப்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு லாலிபாப்ஸோட ரேட் என்ன கொடுத்துருக்காங்க? ₹2 ஈச். ஈச்னா என்ன? ஒரு லாலிபாப்போட காஸ்ட் வந்து ₹2. அப்போ 1 லாலிபாப்போட காஸ்ட் ₹2னா 5 லாலிபாப்போட காஸ்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து கேண்டீஸ் இருக்குது. கேண்டீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ₹5 ஈச். ஒரு கேண்டியோட ப்ரைஸ் வந்து ₹5. அப்போ 5 கேண்டீஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது கால்குலேட் பண்ணலாமா? என்னது இது? ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். 1 லாலிபாப்போட ப்ரைஸ் வந்து ₹2. ஓகேவா? அப்போ இங்கே எத்தனை லாலிபாப் இருக்குது? 5 லாலிபாப். அப்போ 1 லாலிபாப் இன்ட்டு 5னா தான் நமக்கு என்ன வரும்? 5 லாலிபாப் வரும். அப்போ இதோட என்ன பண்ணணும்? இங்கே 2ஓடையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 10. அப்போ 5 லாலிபாப்ஸோட காஸ்ட் வந்து ₹10. ஓகே, அடுத்து 5 கேண்டீஸோட ப்ரைஸ் செக் பண்ணலாம். 1 கேண்டீஸோட ப்ரைஸ் வந்து 5. அப்போ 5 கேண்டீஸ்னால் லெஃப்ட் சைடும் என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரைட் சைடும் என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 1 5 கேண்டீஸ். 5 5s are 25. ஸோ அப்போ 5 கேண்டீஸோட ப்ரைஸ் வந்து ₹25. இந்த ₹25யும் ₹10 லாலிபாப்ஸோட ரேட் வந்து 10. இது ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிட வேண்டியது. ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? வெரி குட், 35. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி 35. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Madhulika has some money in her piggy bank. She has the amount as shown. இங்கே இந்த அமௌண்ட்டு தான் மதுலிகா அவளோட பிக்கி பேங்க்கில் வச்சுருக்கா. ஓகேவா? என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ₹2 இருக்குது, ₹5 இருக்குது, ₹1 இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன கண்டிஷன் இருக்குது பார்க்கலாம். ஹர் ஃப்ரெண்ட் சோனிகா ஹேஸ் சம் ரூபி நோட்ஸ் வித் ஹர். சோனிகாவும் அவள்கிட்ட கொஞ்சம் பணம் வச்சுருக்கா. ஷி வாண்ட்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் வித் மதுலிகா. சோனிகா என்ன விருப்பப்படுறான்னா மதுலிகாட்ட அந்த அமௌண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறா. விச் ஆஃப் த அமௌண்ட் ஷோன் பிலோ இஸ் சேம் அஸ் மதுலிகாஸ் அமௌண்ட். அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறா அப்படின்னா எந்த அமௌண்ட்டு சோனிகா வச்சுருக்க அமௌண்ட்டில் சேமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மதுலிகா எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கான்றதை கால்குலேட் பண்ணலாம். ₹5 ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ ₹5 எத்தனை இருக்குது பாருங்கள்? 5 காயின்ஸ் இருக்குது. 5 5s are 25. ₹5 எத்தனை காயின்ஸ் இருக்குது? ₹5 காயின்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ 5 5s are 25. ஓகே, அடுத்து ₹2 பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, 5 இருக்குது. அப்போ ₹2 எத்தனை இருக்குது? ₹2ம் 5 தான் இருக்குது. ஸோ அது ஒரு ₹10. 2 5s are 10. அடுத்து ₹1 பாருங்கள். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. ஸோ அப்போ ₹1 எத்தனை இருக்குது? 6 காயின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 6. அப்போ இதோட டோட்டல் என்ன? 25 + 10 35. 35 + 6 41. அப்போ மதுலிகாட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? ₹41 இருக்குது. இதுக்கு மேட்சாக சோனிகா ₹41 எங்கே வச்சுருக்கா பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? ₹20. இதுக்கு இது சேம் அமௌண்ட்டாக இருக்கா? இல்லை. ஆப்ஷன் பி வந்து ₹100 இல்லை. ஆப்ஷன் சி பாருங்கள், 20 + 10 30, 30 + 10 40, 40 + 1 41. ஸோ ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி பாருங்கள், ₹20 தான். நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? 41. ஸோ மதுலிகாட்ட ₹41 இருக்குது. மதுலிகாட்ட மட்டும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? ₹41 இருக்குது. அடுத்து சோனிகாட்ட ₹41 வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். அமன் had a ₹200 note. ₹200. He purchased 2 baskets of 45 each. How much money was left with him? அமன் எவ்வளோ ருபீஸ் இருக்குது? ₹200 இருக்குது. அவன் 2 பேஸ்கெட் பர்ச்சேஸ் பண்ணான் for 45 each. 2 baskets purchase பண்ணா for 45 each. அப்போ 45 eachனா ஒரு பேஸ்கெட்டோட காஸ்ட் வந்து ₹45. அப்போ 2 பேஸ்கெட்டோட காஸ்ட் வந்து என்னது?
வெரி குட் 90 rupees. ஓகேவா? ஒரு பேஸ்கெட்டோட காஸ்ட், ஒரு பேஸ்கெட் வந்து 45 rupees அப்படின்னா அப்போ 2 பேஸ்கெட், அப்போ 2 into 45, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 90 rupees. ஓகேவா? 45 + 45 90. ஓகே, ஸோ அப்போ அவன்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தது? 200 இருந்தது. அப்போ மீதி அமௌண்ட்டு ஹவு மச் மணி வாஸ் லெஃப்ட் வித் ஹிம் அப்படின்னா மீதி அவன்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீதி அவன்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 200 minus 90. ஓகேவா? 200 minus 90 என்ன? 110. ஓகே, ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். ஆன்சர் வந்து 110. ஓகேவா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் கொஷின்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? டேபிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, பை பாய்.